பார்க்கலாம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் குறைவு. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. உடுமலையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கைதான 6 இளைஞர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. சென்னையிலிருந்து நெல்லை சென்ற அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததால் அதிர்ச்சி. கோவில்பட்டியில் இறங்கிய பயணி குறித்து காவல்துறை விசாரணை. சீர்காழி அருகே அரசு பேருந்தின் சக்கரம் கடன்று ஓடியதால் அதிர்ச்சி. பேருந்து நின்றதால் நல்வாய்ப்பாக தப்பிய பயணிகள். தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கோவை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட விருதுநகரில் கனமழை. ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சென்னையில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கோடை மழை. மன்னார்குடியில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். நூல் விலை வீழ்ச்சி மற்றும் வெளிநாட்டு ஆர்டர்கள் எதிரொலி. திருப்பூரில் மீண்டும் புத்துயிர் பெற்ற பின்னலாடை நிறுவனங்கள். பல இடங்களில் ஆட்கள் தேவை என அறிவிப்பு பலகை. விவாகரத்து குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பதாக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஆதங்கம். பேரன்பால் விமர்சனம் செய்தாலும் மிகவும் காயப்படுத்துவதாக வேதனை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. சென்னை வானிலை மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணனின் மனைவியிடம் சைபர் மோசடி செய்ய முயற்சி. வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாக கூறி ஏமாற்ற முயன்றவர்கள் குறித்து போலீசில் புகார். உதகை தாவரவியல் பூங்காவில் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் குறைப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியால் 25 ரூபாய் குறைத்து 125 ரூபாயாக நிர்ணயம். உதகை அருகே தொட்டபெட்டா காட்சி முனை நாளை முதல் மே 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது. பாஸ்டாக் சோதனை சாவடி இடமாற்றம் செய்யப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. திருப்பூர் கனியம்பூண்டியில் பணியாற்றி வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி குத்தி கொலை. நடவடிக்கை கோரி தொழிலாளர்கள் போராட்டம். ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட தேலி மீன்கள் பறிமுதல். 1 டன் மீன்களை பிடித்து அழித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இரண்டு ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊராட்சி சாலைகளை 4,000 கோடி ரூபாயில் மேம்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். சொல்லியதை மட்டுமல்ல, சொல்லாததையும் முதலமைச்சர் செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை. வாக்குகள் மூலம் பிரதமர் மோடிக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டனர். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கருத்து. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரின் பாதுகாவலரை காரை ஏற்றி கொள்ள முயற்சி. பதற வைக்கும் சிசிடிவி காட்சி.
காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டையில் சாலை விரிவாக்க பணிகளால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகரன் வழங்க கேட்கலாம். சந்திரசேகரன், அந்த போக்குவரத்தை சரி செய்யறதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சேதம். காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டை பகுதியில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்பேட்டை சாலை விரிவாக்க பணியில் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இந்நிலையில் இந்த பகல் நேரத்தில் மட்டுமே இந்த சாலை விரிவாக்க பணி நடைபெறுவதால் ஐயம்பேட்டை, முத்தியாலப்பேட்டை, ஏகனாம்பேட்டை, திம்மராஜப்பேட்டை ஆகிய 5 பகுதிகளிலும் தொடர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து இருப்பதை நாம் காண்கிறோம். இந்நிலையில் மாலை நேரங்களில் தொழிற்சாலை முடிந்து அவ்வழி காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு சாலை வழியாக சுமார் ஒரு மாலை நேரத்தில் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை பேருந்துகள் அவ்வழியே சென்று வருவதால் இந்த சாலை பணிகளால் தினந்தோறுமே அந்த பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வாகன நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. பொதுமக்கள், பகுதி மக்கள் போக்குவரத்து காவலுக்கு தகவல் அளித்து தற்போது அந்த சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இது போன்ற இந்த சாலை பணிகள் இரவு நேரத்தில் நடைபெற்றால் போக்குவரத்து நெரிசல் சற்று மிகவும் குறையும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 17 வயது சிறுமி ஒருவர் 4 மாத கர்ப்பமாக இருப்பது மருத்துவ சோதனையில் தெரிய வந்தது. அதனையடுத்து நடந்த விசாரணையில் அச்சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 13 வயதுடைய மேலும் ஒரு சிறுமியும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் சிறுமிகள் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான 6 இளைஞர்களின் புகைப்படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் மீது சாதிய வன்கொடுமை வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்காக லஞ்சம் வாங்கியதாக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குடி கிராம ஊராட்சியில் குடிநீர் திட்டம் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளை சந்தோஷ் என்ற ஒப்பந்ததாரர் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் அப்பணிகளுக்கான கமிஷனாக ஊராட்சி மன்ற தலைவர் சர்க்குருநாதன் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக ஒப்பந்ததாரர் சந்தோஷ் தகவல் தெரிவித்தார். அதனையடுத்து ரசாயனம் தடவப்பட்ட பணத்தை சர்க்குருநாதனிடம் சந்தோஷ் கொடுத்த போது ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கே மறைந்து நின்றிருந்த அதிகாரிகள் சர்க்குருநாதனை கையும் களவுமாக கைது செய்தனர். அவரது வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். சென்னையிலிருந்து நெல்லை வந்த அரசு பேருந்தில் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் கோவில்பட்டியில் இறங்கிய பயணி ஒருவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. நெல்லை விரைவு போக்குவரத்து கழக பணிமனைக்கு சென்னையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று வந்தது. இந்நிலையில் அந்த பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன. அதனையடுத்து ஆயுதங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் பேருந்தில் ஆயுதங்களை எடுத்து வந்தது யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்டோரிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடய அறிவியல் துறையினர், கைரேகை நிபுணர்கள் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே கோவில்பட்டியில் இறங்கிய பயணி ஒருவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த நபர் பயணித்த 9ஆம் எண் படுக்கை இருக்கையில் துப்பாக்கி, அரிவாள் சிக்கியதால் அந்த நபர் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமையன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் உட்பட 26 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும்
நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதி கனமழைக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட விருதுநகரில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அல்லம்பட்டி, சூளக்கரை, பாண்டியநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மன்னார்குடி, காரிக்கோட்டை, மேலவாசல், புள்ளிக்கோட்டை, பரவக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நெல் மற்றும் பருத்தி சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் 3வது நாளாக கனமழை பெய்தது. நெல்லை, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை சந்திப்பு, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கோவை மாநகர் மற்றும் புறநகரில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. காற்று, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள மேம்பாலத்திலிருந்து மழைநீர் அருவி போல் கொட்டிய காட்சி வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை என்னும் சின்னச்சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. ஆர்ப்பரித்து கொட்டிய அருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வனத்துறை சோதனை சாவடி அருகே இருந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுமார் 10 சுற்றுலா பயணிகள் மறுகரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நீரின் வேகம் குறைந்த பிறகு வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர்.